அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரியலங்க. அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு 10 படம் முடிச்சிட்டு. ஆனா சீரியஸா அத போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர, அதாவது அது எப்படி தைச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னாரு, மேடம் உங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூமர் எடுத்துக்க சொல்றேன். நான் சொன்னேன், இல்லைங்க எவ்வளவு செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது, பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது. ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு. ஸோ நான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னாரு, காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி 7,000 சம்திங் ஆகும் மேடம். என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும், அது கரெக்டா ஸ்ட்ரெச் ஆகணும், கிழியக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும். ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு. ஸோ நான் கேட்டேன். அவர் சொன்னாரு 12,000 ஆகும். நான் சொன்னேன், நீங்க வந்து எனக்கு 7,500 என்னமோ கொடுத்துருங்க, நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் தைச்சுக்கிறேன், பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. சோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணங்க. சத்தியமா சொல்ற 10 படம் அதுல போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டா தைச்சிருப்பாரு சாய். சிவா அவரோட பார்ட்னர். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதான் என்னோட வெயிட் மிஷின். நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம், அவ்வளவுதான், அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக். ஆனா அதுதான் ஓகே நான் வெயிட் போடல, இல்ல இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. லக்கிலி ஐ காட் திஸ் ரோல். பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தா நான் தான் வைஜெயந்தி IPS. இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம். ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை, சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன். ஒரு 1 year விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த பிலிம். அதான் பேஷன். ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்ல, அந்த லவ் ஃபார் சினிமா. நமக்கு இருக்கிற 10 பைசா கூட அந்த படத்துல போடணும், தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணும்ன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம். சோ அந்த மாதிரி நடந்ததுதான் வைஜெயந்தி IPS. அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவ்யம், ஐ திங்க் இன் தெலுங்கு. வைஜெயந்தி IPS. விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார். நாங்க பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ. ஸோ அந்த படம் எல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன், அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜ்ல அமையும், இந்த மாதிரி ஒரு மேடையில உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் மோர் தென் எனிதிங். அண்ட் thank you to the producers and the director Manoj and God. It's all என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்றதுதான், லைஃப்ல வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸோட டேக்லைன் தான். சத்தியமா லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ். காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ். சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கும். ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான். யூ ஹாவ் டு பிலீவ். எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது, நடக்காது, தெரியாது, எல்லாமே சொல்லுவாங்க. அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும். யூ ஹாவ் டு கீப் கோயிங். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ, ஐ எம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ். நீங்க பிலீவ் பண்ணா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன், டெஃபினெட்லி ஹேப்பன்ஸ். ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க. அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் grand success. And yeah, thank you and lovely to see you all again. Thank you.